இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. 7ஆம் முத்திரை உடைக்கப்பட்டு பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி ஏற்படுகிறது. யோவான் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களை காண்கிறார். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. பின்னும் வேறொரு தூதன் பரிசுத்தவான்களுடைய ஜெபமாகிய தூப வர்க்கத்தினால் நிறைந்த தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்துக் கொண்டு நின்றான். அவன் தூப வர்க்கத்தை ஆண்டவருக்கு முன்பாக அசைவாட்டிவிட்டு தகன பலிபீடத்திற்கு கடந்து செல்கிறான். அங்குள்ள அக்கினியால் பொற்கலசத்தை நிரப்பிக் கொள்கிறான். இப்பொழுது பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தினாலும் அக்கினியினாலும் நிறைந்த பொற்கலசத்தில் உள்ளவைகளை பூமியின் மேல் கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி எதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காளங்களையுடைய 7 தூதர்கள் எக்காளம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். 1ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று. பசும்புல் எல்லாம் எரிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 பங்கு செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 பங்கு சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவட்டியைப் போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 பங்கின் மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்துக்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 பங்கு எட்டியைப் போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 4ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது சூரியனில் 1/3 பங்கும் சந்திரனில் 1/3 பங்கும் நட்சத்திரங்களில் 1/3 பங்கும் சேதப்பட்டு பிரகாசம் இல்லாமல் போயிற்று. பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வந்து, இனி எக்காளம் ஊதப்போகிற மற்ற 3 தூதருடைய எக்காள சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 ஆபத்து வரும் என்று எச்சரித்தான். இத்துடன் அதிகாரம் 8 முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.